இளையோர் உலகம் ஏதோ ஒரு போதையில் இருக்கிறார். தமிழகத்தில் சாராய போதை மற்றும் தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்ததால் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இதுபோல நடந்திருப்பதாக நிகழ்ச்சி ஒன்றில் எம்எல்ஏ வேல்முருகன் ஆவேசமாக பேசியுள்ளார். பல்வேறு அவச்சொற்கள், பல்வேறு விதமான காயங்களை உங்கள் மனதில் தாங்கி நீங்கள் இந்த சமூகத்தில் ஆற்றுகின்ற உங்களை போன்ற தமிழ் சமூகத்தில் ஆளுமைகளுக்கு இது போன்ற விழாக்கள் மருந்து போடுகின்ற விழாவாக இது இருக்கும். இது பாராட்டு விழாவோ உங்களை உச்சி முகிர்ந்து கொண்டாடுகிற விழாவே அல்ல. நீங்கள் கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளில் உங்கள் பாதங்கள் பட்ட காயங்களுக்கு எங்கள் அன்பு முத்தங்களை இட்டு நாங்கள் அதை சரி செய்ய முயற்சிக்கிறோம். காரணம், இன்றைய உலகம், குறிப்பா என் தமிழ் சமூகத்தின் இளையோர் உலகம் ஏதோ ஒரு போதையில் இருக்கிறார். ஒன்று சினிமா போதை, அல்லது சாராய போதை, அல்லது சமூகத்தில் தடை செய்யப்பட வேண்டிய போதைகளில் கட்டுண்டு கிடக்கிறான். அதனுடைய வெளிப்பாடுதான் அண்ணா பல்கலை வளாகத்தில் நடந்த அநியாய அக்கிரம அட்டூழியங்கள். ஆக இவற்றிலிருந்து இந்த இளைய தலைமுறையை மீட்டு நல்வழிப்படுத்துகின்ற மகத்தான தலைவர்கள் வாழ்ந்த இந்த வரலாறுகளை அந்த அடுத்த தலைமுறைக்கு செய்தியாக நாம் கடத்தி அதிலிருந்து நல்ல கண்ணு போன்ற நல்ல முத்துக்களை நாளை இந்த தமிழ் சமூகத்திற்கு போராட, வாதாட, களத்தில் நிற்க அவர்களை தயார்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இருக்கு. அப்படி வாழ்ந்த நான் கூட என்னுடைய தொலைக்காட்சி பேட்டிகளிலே விவாதங்களிலே கூட சொல்லுவேன். குறிப்பிட்டு பெயரை சொல்கின்ற போது முதல் ஆளாக ஐயா நல்ல கண்ணுவை சொல்லுவேன். வாழ்கின்ற காலத்தில் நேர்மையாக, நியாயமாக, அப்பழுக்கற்ற வாழ்வு வாழுகிறார். அடுத்து எங்கள் ஐயா நெடுமாறன் ஐயாவை சொல்லுவேன். அடுத்தது ஓட்டரசில் இல்லாமல் நேர்மையாக களத்தில் ஏற்றுக்கொண்ட தலைவனுக்கு பின்னால் நிற்கிற எங்கள் அண்ணன் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் என்று வரிசைப்படுத்தினேன். சமீபத்தில் கூட ஒரு யூடியூப்ல வரிசைப்படுத்தினேன். அவர் ரொம்ப நக்கலா நையாண்டியா, அப்ப வேல்முருகன், கக்கன், காமராஜி என்று நக்கல் செய்கிறார், நையாண்டி செய்கிறான் இந்த மண்ணில் வந்து. அப்ப செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.